பினாங்கில் 1892 ஆண்டில் அரசாங்கத்திலும் தனியார் நிறுவனங்களிலும் பணியாற்றி வந்த சிலர் பினாங்கு இந்தியர் சங்கம் எனும் அமைப்பை அமைத்தனர். மலாயாவில் 120 வருடங்களுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட முதல் இந்தியர் சங்கம் இதுதான். இச்சங்கம் 3 ஆண்டுகள் தான் செயல்பட்டது. பின்னர் 1906 ஏப்ரல் 9 பினாங்கு இந்தியர் சங்கம் பினாங்கு பிரமுகர் PK நம்பியார் தலைமையில் அமைக்கப்பட்டது. அதே சமயத்தில் 1906 ஏப்ரல் 2 தைப்பிங்கிலும் இந்தியர் சங்க அமைப்பு கூட்டம் நடைபெற்றது. மலாயா இந்தியர் சங்கங்களின் சம்மேளனம் CIAM 1936 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் மலாயா சிங்கப்பூரில் இயங்கி வந்த இந்தியர் சங்கங்கள் ஒன்றாக இணைந்து மலாயா இந்தியர் சங்கங்களின் சம்மேளனம் எனும் ஒரு தேசிய அமைப்பை உருவாக்கி இருந்தன. மலாயா இந்தியர் சங்கங்களின் சம்மேளனத்தை சிலர் மத்திய இந்தியர் சங்கம் எனவும் அழைத்து வந்தனர். செந்தூல் இந்தியர் வாலிபர் சங்கம் 1930 சங்கம் முறையாக பதிவு பெற்றவுடன் அப்போதைய பெடரல் சபை உறுப்பினரும் வழக்கறிஞரும் சமுதாய தலைவருமான SN வீராசாமி தலைமையில் அதிகாரப்பூர்வமாக திறப்பு விழா கண்டது. தொடக்க காலத்திலேயே சொந்த கட்டடத்தை பெற்றிருந்த செந்தூல் இந்தியர் வாலிபர் சங்கத்தின் அப்போதைய நடவடிக்கைகள் பல இளைஞர்களை கவர்ந்திருந்தது. விளையாட்டு நிகழ்ச்சிகளையும் கலை இலக்கிய விழாக்களையும் தொடர்ந்து அச்சங்கம் அப்போது நடத்தி வந்தது. இரண்டாவது உலக மகா யுத்தத்துக்கு பிறகு இந்திய காங்கிரஸ் நிர்வாகம் 1946 ஏப்ரலில் மலாயாவுக்கு அனுப்பியிருந்த இந்திய மருத்துவ குழு செந்தூல் இந்தியர் வாலிபர் சங்க கட்டடத்தில் தனது நடவடிக்கைகளை மேற்கொண்டது. 1978 சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருந்த மாசிலாமணியின் தீவிர முயற்சியினால் புதிய கட்டடம் உருவாகி அதன் திறப்பு விழா துன் வீதி சம்பந்தன் தலைமையில் நடைபெற்றது. சங்கீத அபிவிருத்தி சபா விவேகானந்த ஆசிரமம் தத்துவஞானி சுவாமி விவேகானந்தரின் போதனைகளை பரப்ப அவரின் பக்தர்கள் கோலாலம்பூரில் ஒரு இயக்கத்தை அமைத்து விவேகானந்தர் ஆசிரம கட்டடத்தை 1904 கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் பகுதியில் உருவாக்கினர். இசை, நடனம், நாடகம் ஆகியவற்றை வளர்க்கும் நோக்கத்தோடு 1923 ஆண்டு ஜூன் 20 சங்கீத அபிவிருத்தி சபா அமைக்கப்பட்டது. விவேகானந்தர் ஆசிரமும் அதை ஒட்டிய சங்கீத அபிவிருத்தி சபாவும் இரட்டை அமைப்புகளாக இயங்கி வருகின்றன. 1914 விவேகானந்தா ஆசிரமத்துக்கு அருகில் விவேகானந்தா பள்ளியும் 1958 பெட்டாலிஞ்சயாவில் விவேகானந்தா தமிழ் பள்ளியும் 1960 பிரிக்ஃபீல்ட்ஸ் விவேகானந்தா இடைநிலை பள்ளியையும் விவேகானந்தா ஆசிரமம் நிறுவியது. 1946 அமைப்பு கண்ட அகில மலாயா திராவிடர் கழகம் கோலாலம்பூரை சேர்ந்த சில அன்பர்கள் ஒன்று கூடி 1928 ஆண்டில் ஸ்லாங்கூர் தமிழர் சீர்திருத்த சங்கம் என்ற அமைப்பை நிறுவியிருந்தனர். 1929 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் தமிழகத்திலிருந்து பெரியார் ஈவே ராமசாமி மலாயாவுக்கும் சிங்கப்பூருக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அவரது சீர்திருத்த கருத்துக்கள் பலரையும் ஈர்த்தன. 1947 ஆண்டு மார்ச் மாதத்தில் திராவிடர் கழக இயக்கங்கள் ஒன்றாக இணைந்து அகில மலாயா திராவிடர் கழகம் எனும் அமைப்பை நிறுவினர். கோலாலம்பூரில் 1914 அமைக்கப்பட்ட தமிழர் விளையாட்டு கலாச்சார சங்கம் கோலாலம்பூரில் பொது மருத்துவமனைக்கு அருகில் உள்ள ஜலான் ராஜாமுடாவில் மைதானத்துடன் கூடிய சங்க இல்லத்தை தமிழர் விளையாட்டு கலாச்சார சங்கம் 1919 அக்டோபர் 1 நிர்மாணித்தது. கோலாலம்பூரில் அரசாங்க அலுவலகங்களில் பணிபுரிந்த தமிழர்களில் சிலர் 1914 மார்ச் 1 ஒன்று கூடி தமிழர் விளையாட்டு கலாச்சார சங்கத்தை அமைத்தனர். திடல் மற்றும் சங்க கட்டடம் அடங்கிய அந்த நிலத்தை விளையாட்டுத்துறை மேம்பாட்டுக்காக அரசு 1983 குறிப்பிட்ட ஒரு தொகையை சங்கத்துக்கு தந்துவிட்டு அரசு அதன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டது. ஸ்லாங்கூர் இந்தியர் வர்த்தக சங்கம் ஸ்லாங்கூர் மாநிலத்தை சேர்ந்த இந்திய வர்த்தகர்கள் 1928 ஆண்டில் ஸ்லாங்கூர் இந்தியர் வர்த்தக சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கினர். மலாயாவில் உள்ள முக்கிய நகரங்களில் 100 ஆண்டுகளுக்கு முன்னரே சொந்த கட்டடங்களை பெற்று பல இந்தியர்கள் தொழில் புரிந்து செல்வத்தை பெருக்கி இருக்கின்றனர். ஹாஜி முகமது காசிம் தலைமையில் 1928 ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தகர் சங்கம் அமைக்கப்பட்டது. அவருடன் இணைந்து ஹாஜி பீர் முகமது, VK கணபதி பிள்ளை, இஸ்மாயில் கனி ராவுத்தர் போன்றோர் ஆரம்ப கால முன்னோடிகளாக திகழ்ந்ததாக வர்த்தகர் சங்க குறிப்பு தகவல் தெரிவிக்கிறது. தொடர்ந்து 80 ஆண்டுகளாக வெற்றிகரமாக இயங்கி வரும் ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தகர் சங்கம்
கோலாலம்பூரில் ஜலான் துவாங்கு அப்துல் ரஹ்மானில் சொந்த கட்டடத்தில் 1959 ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. மாநில ரீதியில் மலேசியாவில் இயங்கும் இந்திய வர்த்தக சங்கங்கள் 1951 முதல் ஒன்றிணைந்து மலேசிய இந்திய வர்த்தகர் தொழிலியல் சம்மேளனம் எனும் பெயரில் இயங்கி வருகின்றன. அந்த அமைப்பின் முதல் தலைவராக தான் ஸ்ரீ SOK உபைதுல்லா பொறுப்பேற்றிருந்தார். 1990 முதல் 2000 வரையில் தலைநகர் வர்த்தகரும் முன்னாள் செனட்டருமான VKK தியாகராஜன் தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தார். டத்தோ கென்னத் ஈஸ்வரன் 2008 ஜூன் 14 முதல் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளார். தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் தோட்ட தொழிலாளர்களின் நலன்களை பிரச்சனைகளை கவனிக்க ஆங்காங்கே 1940களில் தோட்ட தொழிலாளர் சங்கங்கள் அமைக்கப்பட்டன. 5 தொழிலாளர் சங்கங்களும் ஒன்றிணைந்து தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் எனும் பெயரில் 1954 நவம்பர் 2 தோற்றம் கண்டன. PP நாராயணன் அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். SPS நாதன் தலைவராக தேர்வு பெற்றார். தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தை வெற்றிகரமாக வழிநடத்திய டாக்டர் PP நாராயணன் 1993 பணி ஓய்வுக்கு பின்னர் அச்சங்கத்தின் பொதுச் செயலாளராக டத்தோ G சங்கரன் பொறுப்பேற்று தோட்ட தொழிலாளர் சங்கத்தை சக தோழர்களோடு வழிநடத்தி வருகிறார். பெட்ரோலிங் ஜெயா பகுதியில் தோட்ட மாளிகையை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் எழுப்பி 1957 ஆகஸ்ட் 30 முதல் மலேசிய பிரதமர் துங்கு தலைமையில் திறப்பு விழாவையும் நடத்தியிருந்தது. 50 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த கட்டடத்தை சங்க நிர்வாகம் விற்றுவிட முடிவெடுத்த போது தோட்ட தொழிலாளர்களுக்கு உரிமையான தோட்ட மாளிகையை சமுதாய நோக்கத்தோடு தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் விலைக்கு வாங்கி அதனை கலை பண்பாட்டு மையமாக மாற்றி அமைத்துள்ளது. மலேசிய இந்திய முஸ்லிம்களின் பேரவை பெர்மின் மலேசிய இந்திய முஸ்லிம்களின் நலனுக்காக அமைக்கப்பட்ட பெர்மின் இயக்கத்தின் முதல் பேராளர் மாநாடு 1973 ஏப்ரல் 22 நடைபெற்றது. அந்த முதல் பேராளர் மாநாட்டில் தான் ஸ்ரீ SOK உபைதுல்லா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2005 ஆண்டு முதல் பெர்மின் பேரவையின் தலைவராக டத்தோ டாக்டர் ஹாஜி சையது இப்ராஹிம் தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்புடன் வழிநடத்தி வருகிறார். மலேசிய இந்திய முஸ்லிம்களின் உயர்வுக்காக உறுதுணையாக இருக்கும் பெர்மின் தேசிய பேரவையில் தற்போது 42 இணைப்பு சங்கங்களும் கிளைகளும் இடம்பெற்றுள்ளன என தெரிவிக்கப்படுகிறது. தலைநகர் ஜலான் துன்பேராவில் விஸ்மா பெர்மின் என்ற பெயரில் இதன் தலைமையக கட்டடம் காட்சியளிக்கிறது. 2011 ஏப்ரல் 3 திறப்பு விழா கண்டது. தொழில் ரீதியாக மலாயா இந்தியர்கள் தங்களுக்குள் சில அமைப்புகளையும் நிறுவிக்கொண்டனர். தொடர்ந்து ஆங்காங்கே பல சமூக அமைப்புகள் தோன்ற தொடங்கின.